ராமானுஜாய நமः. நம அச்சிந்த்ய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்ய ராசயே நாதயா முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நாம ஒரு கதை கேட்கலாமா? ஸ்ரீஎஃப் பதியான ஸ்ரீமன் நாராயணன் நம்மை எல்லாரையும் உய்விக்க எண்ணி ஆழ்வார்களை அனுப்பினார். ஆழ்வார்கள் துவாபர யுகம் முடிவில் பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் பல நதிகளின் கரையை ஒட்டி அவதரித்தனர். அவர்களுக்கு எம்பெருமான் தன் சங்கல்பமால் தெளிந்த ஞானம் அருளினான். ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை அருளிச் செய்தனர். ஆனால் காலப்போக்கில் இந்த பாசுரங்கள் தொலைந்து போயின. ஆழ்வார்களுக்கு பின் பல ஆண்டுகள் கழித்து ஆச்சாரியர்கள் தோன்றினார்கள். ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்களை நன்கு கற்று அதன்படி நடந்து நமக்கும் கற்று தந்து நம் அறியாமையை போக்கினார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை ஆச்சாரியர்களில் ஒருவராக நம் அனைவருக்கும் ஆழ்வார்களின் தமிழ் வேதத்தை மீட்டு தந்த ஆச்சாரியர் யாரு தெரியுமா? நாதமுனிகளே, ஸ்ரீமன் நாதமுனிகளே, நாதமுனிகளே, ஸ்ரீமன் நாதமுனிகளே, நாதமுனிகளே, ஸ்ரீமன் நாதமுனிகளே, நாதமுனிகளே, ஸ்ரீமன் நாதமுனிகளே.